அப்படின்னா என்ன காரணம்? விஜய்கிட்ட எது எதுவும் பேசி நம்ம தான் கெட்ட பேர் ஆயிரும். ஆகையால் இவங்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு அமைதியாகிடுறாங்க. இவர் பேரை சொல்லக்கூட ஒரு சிறு தயக்கம் வந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில அரசியல்வாதிகள் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஜோசப் விஜய்னா என்னங்க, ஹிட்லராங்க அவர்? யாரும் பேசக்கூடாத ஒரு கெட்ட பெயரா? இல்லையே. இந்தியாவில் 3 பேரும் சேர்ந்து தானேங்க இருக்கோம். எம்மதமும் சம்மதம் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இயேசு, நபிகள் நாயகம், சிவன் எல்லாம் ஒன்று தாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் இவருக்கு கொடுக்குற இளைஞர்களோட ஆதரவு குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு அந்த வார்த்தையை அங்கங்கே சிலர் பயன்படுத்துகிறாங்க. ஜோசப் விஜய், ஜோசப் எங்கள் நண்பன் தான். ஏன் ஜோசப் விஜயை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிடுவோம். ஜோசப் விஜயை ஆட்சி கட்டில் அமர வைப்போம். ஜோசப் விஜயை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு தான் இன்றைய இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனிமேல் எந்த இடத்துலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அது ஒரு